தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். இந்த மாசம் எனக்கு கர்த்தர் செஞ்சிருவா, இன்னைக்கு வந்துரும் நினைக்கிறேன். சோர்வுதான் மிஞ்சுகிறேன். தொடர்ந்து தேடி தேடி ஜெபித்து பிரயாசப்பட்டு இனிமே அவ்வளவுதாங்க. இந்த டெட் எண்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, முடிவு இனிமே ஒண்ணுமே இல்லை, வழி இல்லை, பாதை இல்லை, தேடுறதுக்கு ஒன்றும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, பதில் கொடுக்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத டெட் எண்டுன்னு இருக்குல்ல, அவ்வளோதான். தோய்ந்து போயிட்டேன்ப்பா, இனிமே ஜெபிக்கவே முடியல பிரதர், என்ன ஜெபம் பண்ணி இப்படி சொல்றது தான் விடாய்த்து போன, தோய்ந்து போன இந்த ஆத்துமாக்களை ஆண்டவர் இந்த மாசம் சொல்லுகிறார், நான் சம்பூர்ணமடைய பண்ணி அதை நான் நிரப்ப போகிறேன். பிசாசு எப்பொழுது முற்றுப்புள்ளி வைப்பான், இனி அவ்வளவுதான். ஆனா அது பக்கத்துல கமாவை போட்டு இனி நான் ஆரம்பிப்பேன் என்று தொடங்குவார் பாருங்க. முடியாதவைகளை தேவன் முடிய பண்ணுகிறவர், இல்லாதவைகளை தேவன் இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர். எப்போ நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறோமோ அப்பதான் ஆண்டவர் உடனே எழும்பி நின்று கிரியை செய்வார். இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முற்றுப்புள்ளி. போன மாதம் வர இருந்திருக்குல்ல உங்களுக்கு, நேற்று வரைக்கும் அப்படி நினைச்சீங்கல்ல, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புதிய மாதத்துல உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி ஒரு புதிய தொடக்கத்தோட உங்களை சம்பூர்ணமடைய பண்ணி உங்கள் எல்லா ஆத்துமாக்களின் தேவன் நிரப்ப போகிறார். ஆய்த்து போயிட்டீங்களா? வியாதி மருத்துவத்துக்கு செலவு பண்ணி 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல மருந்து மாத்திரைகள் மருந்துகளுக்கெல்லாம் செலவு பண்ணி விடாய்த்துட்டேன். இனி அவ்வளவுதான், எனக்கு அற்புதம் இல்லை, எனக்கு விடுதலை இல்லை, சுகம் இல்லை. இன்னைக்கு உங்க வஸ்திரத்தை தொட்டாதான் இனி இதுதான் முடிவு, டெட் எண்டு. விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணி அவளுக்கு கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுத்தார்.